My dear friends and students, welcome back to Nurses Profile channel. BSc Nursing இல்லனா paramedical உள்ள துணை மருத்துவ படிப்புகள் இல்லனா allied health science courses அப்படினு சொல்லுவோம். B.Pharm, BPT, BSc OTAT, dialysis technician, neuroelectrophysiology and physician assistant இந்த மாதிரி 19 துணை மருத்துவ படிப்புகள் நம்மளோட கவர்மெண்ட் செக்டார்ல இருக்குது. இது போக இன்னும் நிறைய கோர்சஸ் பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்ல இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்க்குலாம் நீங்க படிக்கலாம். நான் வந்து ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு படிப்பு படிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த படிப்புகள்லாம் நம்ம எங்கெல்லாம் படிக்க முடியும், சென்ட்ரல் லெவல்ல என்னென்ன காலேஜ்ல எல்லாம் படிக்க முடியும், ஸ்டேட் லெவல்ல என்னென்ன காலேஜ்ல படிக்க முடியும், அதே மாதிரி அதர் ஸ்டேட்ல நம்ம எங்கெல்லாம் படிக்க முடியும் அப்படிங்கிறது ஓரளவு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னா உங்களோட கேரியர் இல்லைன்னா உங்களோட படிப்பு வந்து பெஸ்டா வந்து அமையும். இல்லைன்னா யாரோ ஏதோ சொல்றாங்க கண்டி ஒரு காலேஜ்ல அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ இவ்வளவு இடங்கள்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குதே, எனக்கு யாருமே சொல்லி தரலையே, நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, கிளியர் கட் அவுட்லைன் கிடைக்கும் எங்கெல்லாம் நம்ம வந்து படிக்கலாம்னு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களை வந்து ஃபாஸ்டா வந்து ரீச் ஆகும். கூடவே நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2025 அகாடமிக் இருக்கு. நீங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம வந்து பிஎஸ்சி நர்சிங்கா இருந்தாலும் சரி, பாராமெடிக்கல் கோர்சஸா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் லெவல் காலேஜ்லயும் நம்ம வந்து படிக்க முடியும், ஸ்டேட்ல உள்ள காலேஜஸ்லயும் நம்ம வந்து படிக்க முடியும், அதர் ஸ்டேட்ல உள்ள காலேஜஸ்லயும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஸோ இந்த அதர் ஸ்டேட் பத்தி நம்ம கடைசியில பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எங்கெல்லாம் படிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடுவோம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 3 முக்கியமான இடங்கள்ல நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் நம்ம வந்து படிக்க முடியும். ஒன்று வந்து எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 எய்ம்ஸ் இருக்குது. இந்த 14 எய்ம்ஸ்லயும் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கலுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுக்குறாங்க. பட் இவங்களுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி நீங்க என்ன செய்ய முடியும்னா இங்க வந்து அட்மிஷன் எடுக்க முடியும். 2025 அகாடமிக் இருக்கான எய்ம்ஸ்க்கான அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகல. சீக்கிரமா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னா நம்மளோட சேனல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுப்பேன். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிப்மர். ஜிப்மர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட காரைக்காலில் இருக்கக்கூடிய, பாண்டிச்சேரி காரைக்காலில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து ஜிப்மர். ஸோ ஜிப்மர்லேயே நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பாராமெடிக்கல் கோர்சஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் வந்து ஆஃபர் பண்றாங்க. பட் ஜிப்மர்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீட் ஸ்கோர் வேணும். ஸோ ஜிப்மர்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீட்டுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணி நீட் ஸ்கோர் கையில வச்சிருக்கணும். ஸோ ஜிப்மரோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டோட ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்பவுமே லேட்டா தான் ஜிப்மர்ல அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து மூணாவது இருக்கிறது ஏஎஃப்எம்சின்னு சொல்லுவோம், ஆர்ம் போஸ்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆர்மி நர்சிங் காலேஜ், மிலிட்ரி நர்சிங் படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ இவங்களுக்கான அப்ளிகேஷனும் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்களுமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அட்மிஷன் வந்து போடுவாங்க. ஸோ சென்ட்ரல் லெவலில் இந்த 3 இடங்கள்ல நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா படிக்க முடியும். இனி ஸ்டேட் லெவலில் நம்ம எங்கெல்லாம் படிக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்டேட் லெவல் அட்மிஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதை வந்து 3ஆ வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜ்க்கான அட்மிஷன், இன்னொன்று பிரைவேட் காலேஜுக்கான அட்மிஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன். டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தனியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்குன்னு தனியாக சிலபஸ் இருக்கும். இவங்க வந்து தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இவங்க தனியாக என்ன செய்வாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் பிளேஸ்மெண்ட் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில என்னென்ன டீம்டு யூனிவர்சிட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம், ராமச்சந்திரா, டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவிதா, அமிர்தா, பாலாஜி இந்த மாதிரி நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எம், ராமச்சந்திரா, டாக்டர் எம்ஜிஆர், சவிதா, அமிர்தாக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சேனல்ல வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏனி பிரைவேட் காலேஜ் அட்மிஷன். ஸோ பிரைவேட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டும் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பாராமெடிக்கலுக்கு மோர் தென் 250 மெடிக்கல் காலேஜஸ் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆஃபர் பண்றாங்க. நிறைய காலேஜஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மீனாட்சி, அப்பல்லோ, அம்பிளிகே, ஜெயராஜ் அன்னபாக்கியம், நெஹ்ரு காலேஜ், இதே ஜோதி, ஐசக் நியூட்டன் காலேஜ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க காலேஜஸ் இருக்குது. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன காலேஜஸ் இருக்குதுன்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். 250க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்குது. ஸோ இவங்க கிட்ட அட்மிஷன் போடணும்னா சில காலேஜ்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத ப்ரொசீஜரா வச்சிருப்பாங்க. சில காலேஜ்ல உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க எந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் விசிட் பண்ணி
அவங்களோட அட்மிஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பொறுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். இனி முக்கியமான பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ்க்கான அட்மிஷன், கவர்மெண்ட் கவுன்சிலிங்கான அட்மிஷன். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷனை பொறுத்த வரையில் நமக்கு வந்து ரெண்டா என்ன செய்யும் அப்படின்னா இந்த அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜ்க்கான அட்மிஷன், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் சீட் இன் பிரைவேட் காலேஜ் அட்மிஷன். நம்மளோட தமிழ்நாட்டில் 37 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அங்கெல்லாம் பிஎஸ்சி நர்சிங் மட்டும் இல்லாமல் அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் காலேஜ், ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், மதுரை மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், ஸ்டான்லி, கோயம்புத்தூர், விழுப்புரம், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சீட் எடுத்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெரிட் சீட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெரிட் சீட்டுக்கு வரணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து நல்ல கட் ஆஃபாக இருக்கணும். ஒரு 175க்கு மேலே கட் ஆஃப் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கான சீட்ஸை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். என்ன ஒரு அட்மிஷன் என்ன அப்படின்னா எஸ்எஃப் சீட்ஸ்னு சொல்லுவோம். எஸ்எஃப் சீட்ஸ்னா என்னன்னா ஒரு பிரைவேட் காலேஜில் 100 சீட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரைவேட் காலேஜில் 100 சீட் இருக்குது அப்படின்னா இதில் 75 சீட்டை தான் அந்த காலேஜ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அட்மிஷன் போட முடியும். அதை தான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் சொல்லுவோம். இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25 சீட்டு எங்கே கொடுத்துருவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சீட்டுக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக என்ன செய்வாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. இதை தான் கவர்மெண்ட் குவாட்டா இன் பிரைவேட் காலேஜ் சீட்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் குவாட்டா இன் பிரைவேட் காலேஜ் சீட்டுக்கு வரணும்னாலும் இந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இந்த 25 சீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் இருக்காது, ப்ளஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன செய்யும் அப்படின்னா குறையும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு காலேஜில் 100 சீட் இருக்குது, அதில் 75 சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஃபில் பண்ணுவாங்க, 25 சீட்டு கவுன்சிலிங் மூலமா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதே காலேஜில் நீங்கள் கவுன்சிலிங் மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் தான் வரும். சேம் டைம் டொனேஷனும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து எஸ்எஃப் சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஸ்எஃப் சீட்டாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் சீட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னா நமக்கு வந்து அட்மிஷன் கொடுப்பாங்களே தவிர என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. இந்த அட்மிஷனுக்கு நீங்கள் கலந்துக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்களால் என்ன செய்ய முடியும்னா இந்த அட்மிஷனில் கலந்துக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டீம்டு யூனிவர்சிட்டி வந்து இந்த கவர்மெண்டோட அட்மிஷனுக்கு உள்ள வருமானு கேட்டிங்கன்னா வராது. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தனியாக தான் அட்மிஷன் நடக்கும். இனி பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கான அட்மிஷன் பற்றி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதர் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து வெளி மாநிலங்களில் இல்லைன்னா பிற மாநிலங்களில் போய் படிக்கிறது. அதே மாதிரி வெளியே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்ல வந்து படிப்பாங்க. பொதுவாக நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பெங்களூர்ல போய் படிப்பாங்க, ஆந்திரால போய் படிப்பாங்க. அதே மாதிரி கேரளாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து படிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதர் ஸ்டேட் அட்மிஷன். அதர் ஸ்டேட் அட்மிஷன் வேணும்னா நீங்கள் அந்தந்த காலேஜஸ் தான் நீங்கள் என்ன செய்யணும்னா அப்ரோச் பண்ணணும். சில காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக அட்மிஷன் கொடுப்பாங்க, சில காலேஜில் டேரெக்டாகவே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்கெல்லாம் நம்ம அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.